உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதல் என்னை தேற்றின தேவன், எனது அடைக்கலம் புகழிடும் தேவன். நம்பியிருக்கும் கைவிடாதே, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாதோ. எனது உள்ளம் கதறிடும் போது கிருபையால் என்னை தாங்கின தேவன், எனது உள்ளம் கதறிடும் போது கிருபையால் என்னை தாங்கின தேவன், எனது அடைக்கல புகழிடும் தேவன். என்னை கைவிட கண்மலைதி, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, அதை உண்டாக்கினவர் கேளாரோ. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னை உண்டாக்குன ஆண்டவரை காணன்னு தான் சொல்கிறீங்களே ஒழிஞ்சு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பது அல்ல. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் அவரை கண்டுபிடிக்க ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்றாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன். நீ எத்தனை வருஷமாக நம்ம ஜெபிச்சாலும் அவரை கண்டுபிடிச்சி ஜெபிக்கிற ஜெபம் வேற, அவரை விசுவாசிக்காமல் பேசுகிற பேச்சு வேற. அப்போ அவரை விசுவாசித்து பேச வேண்டும். எல்லா காரியத்திலையும் தேவனை விசுவாசித்து பேச வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாருன்னா அதை விசுவாசித்து பேச வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான். நிறைய கனவுகள் வந்துருச்சுன்னா அது ஆண்டவர் கொடுத்தாரா பிசாசானவன், அந்த ட்ராக் வந்து உங்களுக்கு மாறுது. ஆண்டவர் கொடுத்தாரா பிசாசானவன் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி. அப்போ தமது கால்கள் சறுக்கிடும்போது கிருபையாக என்னை தாங்குறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்பது அல்ல. பைக்கில் போகிறப்ப விழுந்துருவாங்க, டக்குன்னு விழுந்துட்டு சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து என்னை தூக்கி விட்டாங்க, ஐயோ அந்த தம்பி அந்த நேரத்தில் வந்தாங்க, அந்த அண்ணன் அந்த நேரத்தில் வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அநேக பேர் சொல்லி கொண்டிருக்கலாம். அதை காட்டில் தேவன் எனக்காக ஒரு தூதர்களை கட்டளையிட்டார்னு எத்தனை பேர் வாயில் சொல்ல முடியும்? எத்தனை பேர் அதை அறிக்கையிட முடியும்? அப்படி நம்ம வாழ்க்கையில் அறிக்கையிடும் போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி கிருபையாக பாதுகாத்து நடத்துவாராக. ஆமே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.